வெல்கம் டு டுடே வேர்ல்ட். தளபதி வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ட்வீட் போற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில மெத்தலான அப்படின்ற ஒரு கள்ள சாராயத்தை உருவாக்கி 34 பேர் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. அதுல 40க்கும் மேல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து தளபதி வந்து இரங்கல் தெரிவிச்சு, இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் தான், டிஎம்கேவை எதிர்த்து டைரக்டா அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு. நேர்ல போயும் அட்மிட் ஆன 40 பேரையும் ஒருத்தரா நலம் விசாரிச்சிருந்தாரு. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து ட்ரக்ஸ்ல எல்லாம் மாட்டுறாங்க. அவங்க அதை சரி பண்ற மாதிரியே தெரியல. டாஸ்மார்க்கும் மூட மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. போன வருஷமும் கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு 30 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த வருஷமும் 30 பேரு கொத்து கொத்தா உயிர் போயிட்டு தாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். தண்ணி ட்ரக்ஸ்ன்னு தமிழ்நாடே ட்ரக்ஸ் சொசைட்டியா மாறிட்டு வருது. சின்ன சின்ன பசங்கெல்லாம் கூட இந்த கொக்கைன் அந்த இது இன்ஜெக்ஷன் பவுடர் கூலிப்பு அது இதுன்னு நிறைய போடுறாங்க. இந்த அளவுக்கு வந்து சொசைட்டி நாசமா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவு இந்த மாதிரி கடைசியில அழிவுல தான் போய் முடியும். அவங்கள பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்குங்க. இந்த ஃபேமிலி எல்லாம் அப்படி கதறாங்க. கொஞ்சமாச்சு ஃபேமிலி யோசிச்சா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. டெய்லியுமே நியூஸை திறந்தாவே குடி குடி குடி. குடி இல்லாத பிரச்சனை நியூஸ் எந்த நியூஸுமே நீங்க பார்க்க முடியாது. டெய்லி டிவி ஆன் பண்ணாவே குடி பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா மாறணுங்க. அப்பதான் தமிழ்நாடு உருப்படும். இறந்து போன குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். உங்க சார்பா நீங்க இரங்கலை கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. பாய்.